என்னைக்குமே கிட்டணில்ல. இப்போ ரேஞ்ச் இருக்கான்னு பாருங்க. நீங்க என் அக்கா மட்டும் இல்ல. எனக்கு அம்மா. கண்டிப்பா ராக்கி. உனக்கு அம்மா இல்லாத ஒரு அக்காவா இருந்தா, அக்கா தான் எப்பவுமே அம்மாவுடைய ஸ்தானத்துல. ரோஷினி சிஸ்டர் என் டிங் டாங் ப்ரோ எங்க சிஸ்டர்? தயானி சிஸ்டர் அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. அவரு தான் இப்ப ஃபோன் பண்ணாரு. வெளியில போயிருக்காரு. வந்துருவாரு. கண்டிப்பா. அர்ஜுன் எப்பவுமே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது இந்த அக்காவும், அண்ணியும் வந்து அம்மாக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான். உனக்கு அம்மா இல்லாத குறை எப்பவுமே இருக்காது. எந்த ஒரு விசேஷத்துக்கா இருந்தாலும் சரி, அக்காவும், மாமாவும் முன்னாடி வந்து எப்பவுமே நிப்போம் உனக்கு. உனக்கு அந்த கவலையே வேணாம். சரியா? நீ எப்ப கூப்பிட்டாலும் அக்காவும், மாமாவாட்டும் உன்னுடைய ஒரு விசேஷத்துக்கு எப்பவுமே நாங்க பங்கேற்று முன்னாடி வந்து கண்டிப்பா நிக்கதான் செய்வோம். அதனால என் செல்ல தம்பி வந்து வருத்தப்பட வேண்டாம். ராக்கி சூப்பர். நான் என் தங்கச்சி மேல வச்சிருக்கும் பாசம் அப்படியே உங்களுக்கும் இருக்கு. சூப்பர். அன்புடன் ஆறுமுகண்ணா. ஆமா ஆறுமுகண்ணா. அர்ஜுன் வந்து ரொம்ப பாசக்கார தம்பி. மட்டன் பிரியாணி ரோஷினி சிஸ்டர் இன்னைக்கு சேம். எங்க வீட்லயும் மட்டன் பிரியாணி. என்ன ஒர்க் பண்ற ரோஸ்? நான் வந்து யூடியூபரா இருக்கேன். ஹேர் ஆயில் பிசினஸ் பண்றேன். நிறைய பிசினஸ் பண்றேன். ஓகே ரோஷினி சிஸ்டர். நான் கிளம்புறேன். பாய் பாய் அருளண்ணா. பாய் பாய். ஒர்க் பாருங்க ஒர்க் பாருங்க. எங்க வீட்டு முட்டை குழம்பு. உங்க வீட்டுல நீங்க முட்டை குழம்பா? ரியாஸ் அகமது வேலூர். ஹாய்க்கா ஹாய். ஏண்டி கமாண்ட படிக்கலையா? நான் எதுக்கு உன் கமாண்ட படிக்கணும்? நீ மரியாதை கொடுத்தா நான் கண்டிப்பா கமாண்ட படிப்பேன். நீ தவறுதலாக பேசினால் உன்னுடைய கமாண்ட படிக்க வேண்டும் என்ற தேவை எனக்கு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நம்ம ராக்கி தம்ப நான் அக்காக்கு வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்கான் 40 ரூபாய்க்கு. மிக்க நன்றி. சாரி சூப்பர் சாட் பண்ணியிருக்கான். ஹாய் ஹாய் ஹாய். கலை வாங்க கலை. இல்லை சிஸ்டர் உங்க வீட்லயும் கேட்டேன். ஓ என் வீட்டுல கேட்டீங்களா? ஆமா சிஸ்டர் இன்னைக்கு என் வீட்டுல மட்டன் பிரியாணி தான். நீங்க எனக்கு அம்மா அப்பா தான் எப்பவுமே. கண்டிப்பா ராக்கி. நான் தான் அப்போ அதாவது நீ என்கிட்ட பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன். நானும் சொல்லியிருந்தேன், மாமாவும் சொல்லியிருந்தேன். உனக்கு பொண்ணு பாக்குறதுல இருந்து உனக்கு எந்த விசேஷமா இருந்தாலும் முன்னாடி கண்டிப்பா வந்து நிப்போன்னு. அதே அந்த வார்த்தை இப்போ நான் சொல்றேன். எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, நீ கூப்பிட்டேன்னா நாங்க 2 பேரும் ஓடி வந்து நிப்போம் உனக்காக. சரியா? நாங்க மட்டும் கிடையாது. உன்னுடைய ஃபங்க்ஷனுக்கு எனக்கு சொந்தக்காரங்களே இல்ல அப்படின்னு நீ நினைக்க தேவையே கிடையாது. நீ கூப்பிட்ட உடனே நம்ம ஆறுமுகம்னா ஆம்பூர்ல இருந்து ஓடி வந்துருவாங்க உனக்கு முறைக்கு வந்து நிக்கிறதுக்கு. தயாலினி சிஸ்டரும் ரஞ்சித் அண்ணாவும் ஓடி வந்துருவாங்க. லெச்சு ஓடி வந்துருவா. ரேவதி சிஸ்டர் ஆகட்டும், நம்ம வந்து நம்ம குரூப்ல இருக்க காட்வினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மணிபோவா இருக்கட்டும், எல்லாரும் ஓடி வந்து நிப்பாங்க. என் பாசமான தங்கச்சிமா, நீங்க மாமா ரோஹித் ஜித்து விட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஆறுமுகம்னா சாப்பிட்டாச்சு. சலீம் நீ என்கிட்ட இருந்து வாங்க போற. மிஸ் யூ அம்மா அப்பா. லவ் யூ தங்கம். நீ எந்த ஊரு? கலை நான் வந்து சேலம். உங்களுடைய லைவ் ஏன் ரொம்ப லேட்டா கேக்குது? அது ஏன்னு தெரியலையே. இங்க டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஹாய்டாமா. நான் இருக்கிறேன் ரோஷினி சிஸ்டர். தயானி சிஸ்டர் கண்டிப்பா. தயானி சிஸ்டர் கண்டிப்பா. ஹாய் ஹாய். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே வெல்கம். சூப்பர் சாட் பண்ணதுக்கு நன்றி. அன்புடன் ஆறுமுகம் அண்ணா. கண்டிப்பா ஆறுமுகம் அண்ணா. ஹலோ ராக்கி வெல்கம். ஐயோ அக்கா உங்க அன்பு போதும். உங்க அன்போட வேல்யூ எனக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பாடா தம்பி. ஆறுமுக அண்ணா என் ஃபேமிலி எது? எஸ் கண்டிப்பா. இது எல்லாமே நம்ம